வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலில் ரம்லான் காலங்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது. நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். குவைத்தில் பிறை தென்பட்டால் உடனடியாக அறிவிக்க பொதுமக்களுக்கு விசேட அறிவிப்போம். குவைத்தில் ரம்லான் மாத தொடக்கத்தை முன்னிட்டு மாதப்பிறை கண்காணிப்பு ஆய்வுக்குழு அதிகாரிகள் பிப்ரவரி 28 வெள்ளிக்கிழமை மாலையில் ஒன்று கூடுகின்றது. முஃபாரக் அப்துல்லா அல் ஜாஃபர் பிராந்திய உச்சநீதிமன்ற அலுவலகத்தில் வைத்து கூட்டம் நடைபெற இருப்பதாகவும் ஞாயிற்றுக்கிழமை நீதித்துறை அமைச்சு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் சொல்லியிருந்தனர். பிப்ரவரி 28 வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று மாலை முதல் ரம்ஜான் மாத பிறப்பை நாட்டில் வசிக்கின்ற குடிமக்கள் அல்லது வெளிநாட்டவர் யாராவது கண்ணால் பார்த்தால் உடனடியாக 2537 69 34 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு அதிகாரிகளை கேட்டு நிற்கின்றோம். இந்த ஆண்டுக்கான ரமலான் நோன்பு மார்ச் 1 சனிக்கிழமை தொடங்கும் என்று உத்தியபூர்வ அறிவித்தல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் வளைகுடாவை பொறுத்தவரையில் மாதப்பிறை தென்படுவதன் அடிப்படையில் தான் ரமலான் துவங்கியதாக அதிகாரப்பூர்வ இறுதி முடிவுகள் நாட்டு மக்களுக்கு அறிவிக்கப்படும் என்பது மரபு. வெளிநாட்டில் வாழும் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் குவைத் மண்டலத்தினுடைய விசேட அறிவித்தல் ஒன்றோம். வெளிநாடு வாழ் தமிழர் நிலைச்சங்கம் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை வெளிநாட்டில் வாழும் தமிழர் நிலைச்சங்கம் குவைத் மண்டலம் நிர்வாகக்குழு கூட்டம் மண்டல பொறுப்பாளர் இதயத்துல்லா லத்தீப் அவர்கள் தலைமையில் குவைத் சிட்டியில் இருக்கும் ஹைதர்குளம் அரங்கில் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த கூட்டத்தில் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்றது. ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகளுக்கு பல்வேறு தீர்மானங்கள் கொடுத்து தேர்தல் அறிக்கை வெளியிடுவது செய்து மட்டுமன்றி வெற்றி பெற்ற பின்பு அந்த தீர்மானங்கள் செயல்படுத்த வேண்டுகோள். ரமலான் நோன்பு தொடங்க இருக்கும் முதல் நாள் நோன்பு சங்கம் சார்பில் அனைத்து உறுப்பினர்களின் சார்பில் நடத்தப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் வருகின்ற முதல் நாளில் குவைத் அரசு சார்பில் நாளில் பாலிவுட் உணவகத்தில் நடத்துவது சிறப்பு நிகழ்ச்சி அமைப்புகள் கட்சிகள் சமூக ஆர்வலர்கள் என்று அனைவரையும் அழைப்பதாம். 3 மாதம் 14 அன்று ஹைதர்குளமும் கார்கோ ராவல்ஸ் உம்ரா சர்வீஸ் நிறுவனத்துடன் இணைந்து மாபெரும் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை குவைத் சிட்டி முர்ஹாஃபிலும் ஹைதர்குளம் தலைமை அலுவலகத்திலும் சுமார் 2000 மக்களுக்கு நடத்துவதாம். ஏப்ரலில் சங்கத்தின் புதிய நிர்வாக தேர்வுகள் செய்தால் ஜூன் மாதத்தில் பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் சிறப்பு மாநாடு நடத்துவது உட்பட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கத்தின் நிர்வாகிகள் தாய பயணம் மேற்கொண்டு திருவண்ணாமலையில் போலி ஏஜெண்டுகள் பற்றிய விழிப்புணர்வு கூட்டம் நடத்துவதாம். சுமார் 750 குழந்தைகள் படிக்கும் மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு 3 கழிவறை நீர்த்தொட்டி மிஷின் என்று சுமார் 5 லட்சம் கட்டி கொடுத்திருக்கிறார். விழுப்புரத்தில் செயற்குழு பொதுக்குழு நடத்தியிருக்கிறார். தமிழ்நாடு அரசு நடத்திய அயலக தமிழர் தின விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். போலி ஏஜென்ட்டுகள் ஒழிக்க சந்திப்புகள் பத்திரிகை சந்திப்புகள் பல சிறப்பு நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து நடத்தியிருக்கிறார். நம் சங்கத்துக்கு முழு ஒத்துழைப்பு நல்கிய தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவிப்பது உட்பட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் நவ்சாத் அலி, மணிகண்டன், ஐயப்பன், ஆயிஷா, அப்துல் ஹமீத், பாதுஷா, நெல்லை மெரக்காயர், அஸ்வர் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தகவல் அஸ்வர் மண்டல செயலாளர் வெளிநாடு வாழ் தமிழர் தொழில்நுட்ப அணி வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம் குவைத் மண்டலம். தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில். முதலில் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் 950 ரூபாவும் இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் 280 ரூபா என்ற அடிப்படையில் தொடர்கின்றன. தமிழக வாழ்வுரிமை கட்சி குவைத் மண்டலம் முன்னெடுக்கும் படித்த பட்டதாரிகளுக்கான வளைகுடாவில் தீர்வு மையம் அமைத்திடக் கோரி மாபெரும் கையெழுத்து இயக்கத்தில் மங்கா பகுதியில் உயர்தர விடுதியில் குவைத் சமூக சேவகர் பொறியாளர் அனைவரிடமும் மிக அன்பாக பழகக்கூடியவர் மரியாதைக்குரிய ராஜா சார் அவர்கள் கையெழுத்து இயக்கத்தில் கையொப்பமிட்டு முழு ஆதரவையும் இது மிக சிறப்பாக முன்னெடுக்கக்கூடிய ஆலோசனைகளையும் வழங்கியுள்ளார். தமிழக வாழ்வுரிமை கட்சி குவைத் மண்டலம் சார்பாக எங்களின் பாசமிகு அண்ணனுக்கு நன்றி உரித்தாகட்டும். குவைத் இந்திய தூதரகத்தில் குவைத்துக்கான இந்திய தூதுவர் டாக்டர் ஆதர்ஷா அவர்களுடன் கலகலப்பு நண்பர்கள். குவைத் நந்தவனம் அமைப்பின் நிறுவனர் சேந்தி ரவியின் மகன் ஆகாஷின் இரங்கல் கூட்டம் பாலிவுட் உணவகத்தில் நடைபெற்றிருக்கிறது. இதில் தமிழ் அமைப்புகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்கள் இரங்கல்களை வெளிப்படுத்தியுள்ளனர்.
குவைத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் பல்வேறு உறவுகள் இதில் பங்கு பற்றி தமது நினைவஞ்சலிகளை செலுத்தியிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. குவைத்தின் உள்துறை அமைச்சகம் வருகின்ற ஏப்ரல் 22 தொடக்கம் நடைமுறைக்கு வருகின்ற புதிய சாலை பாதுகாப்பு சுற்றுச்சூழல் விதிமுறைகளை அறிவித்துள்ளனர். புதிய விதிகளின் அடிப்படையில் அதிக ஒலி, அதிகமான புகை, மோசமான மனம் வெளியிடும் வாகனங்கள் கடுமையான அபராதங்களை சந்திக்க நேரிடும். அதேபோல் ஆபத்தான அல்லது எரிவாயு பொருட்கள் எடுத்துச் செல்லும் போது அவை சாலையில் கசியவோ அல்லது சிதறவோ கூடாது. விபத்துக்களால் சமநிலை பாதிக்கப்பட்ட டயர்கள், பழுதடைந்த அல்லது ஒட்டுமொத்த சாலையில் ஓட்ட முடியாத அளவில் சேதமடைந்த வாகனங்களும் அபராதத்துக்கு உட்படும். இந்த விதிகளை மீறும் சில வழக்குகள் நீதிமன்றத்துக்கு பரிந்துரை செய்யப்படலாம். இங்கே அதிகபட்சமாக 3 மாத சிறை தண்டனை, 150 தினார் அபராதம் வரை விதிக்கப்படும். உள்துறை அமைச்சு அனைத்து வாகன ஓட்டிகளுக்கும் இந்த விதிமுறைகளை கடைப்பிடிக்கும்படி கேட்டுநிற்கிறார். இதன் மூலம் சாலை பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதி செய்யப்படலாம். குவைத் நகராட்சி நாட்டுக்கு தேசிய தினங்கள் கொண்டாடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் உடைத்துள்ளனர். மிக உயர்ந்த அமீர் அவர்கள் தலைமையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் பொதுமக்கள் தொடர்புத்துறையின் அலங்காரம், கொடி நிறுவும் பிரிவு நாடங்கம் 2000க்கும் மேற்பட்ட குவைத் தேசிய கொடிகள் தூண்களில் ஏற்றி அமைத்துள்ளனர். பெருமையும் மதிப்பும் என்ற கோஷத்துடன் 138 மொபைல் விளம்பரங்கள் நிறுவப்பட்டுள்ளன. யகரா மாநிலத்தில் இருக்கும் ரெட் கொடி தூண்கள் நிறுவப்பட்டிருப்பதுடன் இதற்கு கூடுதலாக அமிடி விமான நிலையத்திலிருந்து அரண்மனை வரை இருக்கும் பாலங்களில் 490 கொடி தூண்களும் அதன் அடிப்பகுதியில் பராமரிக்கப்பட்டுள்ளன. மாநகராட்சி அதிகாரிகள், குடிமக்கள், குடியிருப்பாளர்கள் அலங்கார கண்காணிப்பு குழுவுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டு நீக்கப்படுகின்றீர்கள். தேசிய கொடிகளை பாதுகாக்கும் முக்கியத்துவத்தை எந்த ஒரு சேதமடைந்த கொடிகளையும் உடனடியாக அறிவித்து மாற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். குவைத்தின் அபு ஹலிஃபா பகுதியில் காவல்துறையினரை காயப்படுத்தி தப்பியோடிய ஒரு நபரை அகமதி போலீசார் கைது செய்தனர். போலீஸ் ரோந்து குழுவினர் வழக்கமான ஆய்வுக்காக சந்தேக நபரை நிறுத்திய போது அவர் தப்பிக்க முயன்றதோடு ஒரு காவலரை காரால் மோதியிருக்கிறார். உடனடியாக அந்த பகுதி முற்றுகையிடப்பட்டு 15 நிமிடங்களுக்குள் குற்றவாளி கைது செய்யப்பட்டார். அவருடைய காரை பரிசோதனை செய்தபோது அதிக எண்ணிக்கையிலான மதுபான பொட்டில்களும் மீட்கப்பட்டிருக்கிறது. குவைத்தில் விளையாட்டு தினத்தின் 2வது பகிர்வு மிக உற்சாகத்துடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பொது விளையாட்டுத்துறை ஆணையகம் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வில் கிட்டத்தட்ட 21,000 போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்வில் முக்கிய அம்சமாக 5 கிலோமீட்டர் நடப்பயணம், 20 கிலோமீட்டர் சைக்கிள் பந்தயம் இடம்பெற்றுள்ளது. போட்டியாளர்கள் சுவைக் துறைமுகத்திலிருந்து தொடங்கி பாலத்தின் தெற்கு தீவில் இருக்கும் முடிவுக்கோட்டை அடைந்தனர். இந்த போட்டியில் அனைவரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்ட விடயமும் வயசு வித்தியாசங்களின்றி பலரும் ஓட்டம், சைக்கிள் சவாரியில் ஈடுபட்டனர். தொடர்ந்தும் எமது குவைத் செய்திகளை அறிந்து கொள்வதற்கு எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருங்கள். நாளாந்தம் குவைத் பற்றிய செய்திகள் இதில் பரம்பரம். நன்றி.